Hey guys, welcome back to the channel. இப்போ நம்ம பவர் பிஐ டெவலப்மெண்ட் சீரீஸில் இப்போ வந்து டிசைனிங் ஃபேஸில் இருக்கோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். இப்போ இதில் நாம் அடிஷ்னலாக நம்ம அடிஷ்னல் இன்புட்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இதோட டோட்டல் கவுண்ட் ஆஃப் வேல்யூ எவ்வளோ மானிட்டர் சோல்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பீக்கர் சோல்டாக இருக்குது, கம்பேரிட்டிவ்லி டாப் கஸ்டமர் யார், டாப் கஸ்டமர் இவர் தான், அவர் எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றத இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, சேம் மெத்தடு தான், இதையும் கூட காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டாப் கஸ்டமர் சர்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து டாப் கஸ்டமர், டாப் கஸ்டமரில் எதை பேஸ் பண்ணினா ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கிடையாது. கஸ்டமர் நேமு, சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் நேமு, சேம் இங்கே சேல்ஸ் டேட்டா, கஸ்டமர் நேம். ஓகே, இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு டாப் கஸ்டமரை இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இதோட வேல்யூவை கம்மி பண்ணோன்னா நமக்கு விசிபிளாக இருக்கும். கஸ்டமர் 99 வந்திருக்கு. இது கிராஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, கஸ்டமர் நேம் எடுத்துக்கோங்க. அடுத்து குவான்டிட்டி சோல்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஷார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதிகமான குவான்டிட்டியில் ப்ராடக்ட் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் 99 அப்படின்றவர் தான். ஓகே, இங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேல்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி, அதாவது அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி டாப்பில் வந்த கஸ்டமர் இவர் வந்து அதிகமான ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர் இவர். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் செல்லிங் ப்ராடக்ட் நேம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் சோல்டான நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இன்னொரு மெஷர் ஆட் பண்ணிடலாம். மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் குவான்டிட்டி. இதில் வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் நேமை அங்கே வேரியபிளில் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ப்ராடக்ட் நேம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்டு ப்ராடக்ட் நேம் போட்டுக்கோங்க. இது வந்து மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆச்சு, எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆச்சு அப்படின்றதுக்கு இன்னொரு கால்குலேஷன். கவுண்ட் ஆஃப் தேவையில்லை, ஏன்னா குவான்டிட்டி சோல்டு ஆல்ரெடி மெஷர் இருக்குது. இதில் ஃபில்டர் மட்டும் போடணும். ஃபில்டரில் சேல்ஸ் டேட்டாவில் ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுல சேல்ஸ் டேட்டாவில் ப்ராடக்ட் ஈக்குவல் டு இந்த வேரியபிள், இதை மட்டும் கொடுத்துட்டோன்னா போதும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் குவான்டிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து இங்கே ரெஃபரன்ஸ் லேபிளில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆக்சுவலாக வேரியபிள் டபுள் கோட்டில் கொடுத்துட்டேன், அதனால தான் வரல வேல்யூ. ஓகே, 6K ப்ராடக்ட்டு. இதையுமே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 5800 சம்திங் வந்தது, அதனால் 6000 காட்டுது. இதோட வேல்யூவை நம்ம மாற்றிடணும். 1000 செப்பரேட்டரில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் 5800.
இதில் கமா வேணும்னா நீங்கள் இந்த மெஷரை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே கமா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமா வந்துடும். 1000 செப்பரேட்டரில் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே யூனிட்ஸில் நன் கொடுத்தீங்கன்னா 1000 செப்பரேட்டரில் வந்துடும். ஓகே ஓகே இப்போ மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 3க்கும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு கம்பேரிசன் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணோம். ஓகே இதே மாதிரி இப்போ லீஸ்ட் செல்லிங்க்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே இதே மெஷர் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்ன்றதை லீஸ்ட்னு மாற்றிக்கோங்க. ப்ராடக்ட் நேம் அதே இருக்கட்டும். இங்கே வந்து லீஸ்ட் செல்லிங் அதை மாற்றிக்கோங்க. சேம் தான். ஸோ இப்போ இந்த மெஷரத்துக்கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ரெஃபரன்ஸில். ஓகே இதுவும் நமக்கு வேல்யூ வந்துடுச்சு. அதே மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணிடலாம். இப்போதைக்கு இதோட டைட்டிலையும் நம்ம மாற்றணும். அதை வந்து இங்கே கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். அது லேட்டராக நம்ம மாற்றலாம். ஓகே இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமர். இந்த கஸ்டமர் எவ்வளோ யூனிட் வாங்கியிருக்காரு அப்படின்னு எடுக்கிறதுக்கு. ஓகே ஸோ சேம் மெஷரை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மாடிஃபை பண்ணிக்கலாம். டாப் கஸ்டமர் ப்ராடக்ட் குவான்டிட்டி, இங்கே டாப் கஸ்டமர் நேம் எடுத்துகிட்டு வரணும். சேம் தான், எவ்வளோ குவான்டிட்டி அவர் வாங்கியிருக்காரு அப்படின்றதுக்கு. அகெயின் ரெஃபரன்ஸ்க்கு போயிடுங்க. ரெஃபரன்ஸ் லேபிளில் ஆட் டேட்டாவில் அந்த பர்டிகுலர் மெஷரை ஆட் பண்ணிடுங்க. ஓகே இங்கே ப்ராடக்ட் நேம்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ஆக்சுவலாக கஸ்டமர் நேமு. இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக எல்லாத்தையுமே ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. மாறி இருக்கா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஓல்டு ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ தப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ தட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவை 1க்கு 2 தடவை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே இப்போ நம்ம 3 மெஷர் ஆட் பண்ணிட்டோம். மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட், லெஸ் செல்லிங் ப்ராடக்ட், கஸ்டமர் நேம், டாப் கஸ்டமர் நேம், பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் நம்பர்ஸ் இங்கே நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து பேஸ்ட் ஆன் குவான்டிட்டி அப்படின்றது. ஓகே ஸோ இதை தவிர வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணுமா அப்படின்றத ஒரு தடவை நம்ம கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த பேஜஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அடிஷ்னல் டெவலப்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.